시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டி நான் தான் உங்கள் நாண்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்யங்கோட ஃபால் இன் லவ் வித் மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்க வந்தால் பார்த்துட்டு வந்தால் நான் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக இதோட விட்டுட்டு போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி யூ டூ வந்துட்டீங்க, அதாவது சேர்ந்தாச்சு, அந்த மாதிரி தான் நான் கடைசியாக காமிச்சிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வழியாக இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் கான். ஸோ நீங்கள் சஞ்சனா 2 பேருமே கிளம்பிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இத்தனை நாள் நம்ம பர்சீவ் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் முடியலை, ஆனால் இப்போ நடந்துட்டு பட் ஸ்டில் இந்த காலம் வந்து என்னை ஒரு பிரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலிஸும் சரி, அதுமாதிரி தேவங்களோட ஃபேமிலிஸும் சரி லைட்டாக அவங்களுக்கு வந்து ப்ரைவசி தராங்க. ஸோ தே கேன் டாக் ஈச் அதர் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து சஞ்சனா வந்து பஸ்ஸில் ஏற்கனவே ஏறிட்டா. பட் நீங்களும் தேவங்கும் இன்னும் பஸ்லேருந்து ஏறலை. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. பார்த்து போயிட்டு வா. ம் ம் ஓகே. நீ முதல்ல போ தேவங்க, நீ முதல்ல போ. ரொம்ப பண்ணாத, கேவலமாக இருக்குது, உன் கண்ணில் காதல் கன்றாவியாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ போ முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நீ தாண்டி ஓவராக பண்ணுற, நீ முதல்ல கிளம்புடி, யாரடி உன்னை நிற்க சொன்னாங்க, பாடி முதல்ல வண்டி எடுடி, போடி 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 அப்படிங்கிறாரு. மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டாக பட்டில் லுட்டுன்னு அடிச்சுட்டு, ஏய் பப்ளிக் பிளேஸு, சஞ்சனா அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு வேறு சைடு பார்த்து வந்துருப்பா. அப்படியே நீங்கள் சரி டெக்ஸ்ட் பண்ண. ம் ம் ஓகே ஓகே பாய் அப்படிங்கிறார். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நீங்களும் அப்படியே பிரியா மனம் போய் இப்படி கஷ்டப்பட்டுட்டு வண்டியிலலாம் ஏறிட்டீங்க. ஸோ ஹீ ஸ்டேயிங் தேர், அங்கேயே நின்றுட்டுருக்காரு பஸ்ஸு போகிற வரைக்கும். ஸோ 2 பேருமே டாட்டா காமிச்சாச்சு. அந்த மனுஷனும் டாட்டா காமிச்சிட்டு போகும்போது லைக் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படியே அவரோட பைக்கை எடுத்துகிட்டு தென் வீட்டுக்கு போயிட்டுருக்குற அந்த தருணம். இங்கே அவரோட காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் இருக்குன்னு சொல்லியிருந்தானே, அவருக்குன்னு ஒரு பேஜெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தேவங்களோட அப்டேட்ஸ்லாம் வரணும்னு சொல்லிட்டு இவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணுறத வந்து சம்திங் ஏதோ ஒரு மீன் வந்து பார்த்துட்டு, மீன்ஸ் சும்மா நான் சொல்கிறேன், ஓகே சும்மா ஏதோ ஒரு பர்சன் பார்த்துட்டு ஃபோட்டோ போட்டுட்டாளுங்க. இதை மாதிரி தெய்வம் வந்து அவங்க லவ்வரோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு போல். லைக் அவர் இப்போ தான் வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு தென் கிளம்பி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்பா நல்ல வேலை அந்த பொண்ணு நம்ம காலேஜ் இல்லை, இருந்தால் சோலி முடிஞ்சிருக்கும். என்னால் அது பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்குங்க. ஸோ ஒரு வழியாக அந்த மனுஷன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அடுத்ததே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்கு பஸ் அப்படி சொல்கிறாரு, கேட்குறாரு. ரொம்ப பண்ணுற தேவங்க, தயவு செஞ்சு நீ நார்மலாக இரு, இதெல்லாம் லைக் வே ஆஃப் ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்ன உவரா பண்ணுற, நான் கிரிஞ்சாலாம் இல்லை, சும்மா எங்கே போகிறேன்னு சும்மா தான் கேட்டேன். ஏன் போனதில் வரும்போது உனக்காக ஒரு ரவுடி பையன் வந்து உட்காந்துருக்கான், உன்னை புரண்டு எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உனக்காக ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், அப்போது அது கிரிஞ்சதா இல்லையா, இது நான் இதை கேட்குறதோ உனக்கு கிரிஞ்சாக தருதா அப்படிங்கிறாரு. இப்போ தான் நம்ம ஊரை விட்டு தாண்டுது பஸ்ஸு, போதுமா? அப்படி பேசி பழகு அப்படிங்கிறாரு. தேவா என்னது மெஸ்ஸியோ அப்படி சொல்லிட்டு ஸ்லோவாக சொல்கிறீங்க. நானும் ஒன்று மிஸ் பண்ணலப்பா, சரியான தொல்லை. அப்பா கொஞ்ச நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா தான் இருக்கும்ல. நீ ஃபோனை சி அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. எனக்கும் ஆசை இருக்குதான். ஏன் நேற்று தான் ப்ரப்போசல்லாம் முடிஞ்சு நேற்று தான் நீயும் நானும் கமிட்டடே ஆனோம். அதுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ்
கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் அதை சொன்னால் உனக்கு அது ஃபீல் ஆகும்ல, அதான் வெளியில் காட்டிக்கல. ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறம் மொபைலை அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. டேய், நிஜமாக பையனை தானே கல்யாணம் பண்ணிப்ப, இல்லை சும்மா இப்போ காதலிக்கிறேன்ற ஒரு பேரில் காதலிச்சுட்டு நாளை பின்னா அந்த பொண்ணை கழட்டி விட்டுற மாட்டல்லடா, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படிங்கிறாரு. டேய் நீ சொல்லுடா, நான் அப்புறம் தாயா இல்லையா நான் சொல்லிக்கிறேன். ஏம்மா என்னம்மா நீ பேசுகிற, என் பின்னாடி எவ்வளோ கேர்ள்ஸை சுற்றுறாங்க தெரியுமா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவளை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இது லைஃப் லாங் வருமா, நம்புமா. நீ மட்டும் அவளை பிரேக்கப் பண்ண நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டான். அப்புறம் பேசவே மாட்டேன் உன்கிட்ட வாழ்நாள் முழுக்க. பா, நீ எனக்கு அம்மாவா இல்லை அவளுக்கா? 2 தான். எனக்கு ஆனால் வையன்டா ரொம்ப பிடிக்கும். அவளை கஷ்டப்படுத்தினா அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உன் மருமவளை நான் எந்த கஷ்டமும் படுத்தலை அப்படிங்கிறாரு. கேட்க வந்து நல்லா தான் இருக்குது, அடிச்சிட்டாங்க அவன் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டீங்க. ஸோ ரீச் ஆகிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் பண்ணுறீங்க, தேவங்கும் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சஞ்சனா வந்து உங்ககிட்ட கேட்குறா, அடியே அப்படிங்கிறா. என்ன அடி அப்படிங்கிறீங்க? இல்லை, நீ அவரு கமிட்டட் ஆகிட்டீங்க, ஐ ஆம் ஹாப்பி ஃபார் தட். பட் வாட் அபவுட் சஞ்சய்? அவன்கிட்ட நீ என்ன சொல்ல போகிற? லவ் பண்ணுறதை மறைக்க போறியா இல்லை உண்மையாக சொல்ல போறியா அப்படின்னு அவள் கேட்குறா. நான் எதுக்கு மறைக்கணும், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். என்னால் தேவங்க தாண்டி வேறு யாரையும் யோசிக்க முடியாது. நான் ஷோராக கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு எல்லாத்துலேயுமே அவன் இருந்திருக்கான். ஸோ நான் சொல்லிடுவேன்டி. பட் ஹீ லவ் யூ. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் திருப்பி அவங்கள போய் நான் லவ் பண்ண முடியுமா? எனக்கு யாரை பிடிச்சிருக்காங்களோ அவங்கள தானே நான் காதலிக்க முடியும். சரி, ஓகே, எனக்கு உன் பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. பட் சொல்லும் போது கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தென் த நெக்ஸ்ட் டே இப்போ நீங்கள் வந்து அதாவது இப்போது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. நீங்களும் சஞ்சனாவும் கிளாஸ்க்கு போயாச்சு. இங்கே பிரேக் ஆகிடுச்சு. அந்த மனுஷன் வந்து உங்கள் கிளாஸ்க்கு வரலன்ட்டு வையன் வா 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு சொல்லு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ சஞ்சய் எப்படி லீவில் எப்படி போச்சு, நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாம். அதான் தீபாவளி அங்கே இருந்தேன்னா எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வையன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணது அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கவே அப்புறம் அப்படிங்கிறீங்க. அது ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீயாக இருக்கேனே. சரி, அப்போது ஒரு 7 o'clock போல் காஃபி ஷாப்புக்கு இந்த காஃபி ஷாப்புக்கு வந்துடுறியா? சரி ஃபைன், நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சஞ்சனா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சஞ்சய் அப்படியே யோசிக்கிறாரு. இல்லை காய்ஸ், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, எனக்கு நான் என் ஆளோட அப்படியே ஜாலியாக சைட் அடிச்சுட்டு அப்படியே போகிறேன். இல்லாடி அப்படின்னு சொல்கிறா. லூஸு நீ போ சஞ்சய், பார்த்துக்கோ சரியா? சரி ஓகே அப்படிங்கிறாரு. இப்போது டக்குன்னு பெல் அடிச்சிருக்கோம். சரி ஓகே பாய் சஞ்சய், ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே பாய். ஸோ போனதுக்கப்புறம் டக்குன்னு சஞ்சனா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு, அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியுதா? எதுக்கு கூப்பிட்றான்? அவனை ப்ரப்போஸ் பண்ண போகிறான்டி, அதுக்கு கூப்பிட்றான். நீ கண்டதை போட்டு யோசிக்காத, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நான் பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். எனக்கு இதுக்கு ஆல் தி பெஸ்ட், நானாக வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஆளை பாரு, அந்த மாதிரி எதுவும் ஒன்று நடக்காது. அப்புறம் உண்மையாகவே நீ உன் ஆளை பார்க்க போறியா அண்ணா? ஆமாம்.
அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ நடத்துமா, நீ நடத்து. உங்களை விடவா? நீங்கள் தான் நடத்துகிறீங்களே. உங்களை விட நாங்கள் கம்மி தான். அடுத்த சாரா ஆரம்பிச்சிட்டா, நம்மக்கிட்ட வந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய முடிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் ஆயிருந்திருக்கும். வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நானா இப்போ தான் ஹாஸ்டலுக்கு வந்தேன், கொஞ்சம் கிளம்பணும். எங்கே போகிற? இல்லை சஞ்சய் கூப்பிட்டாங்க. இல்லை சஞ்சயா வீடியோ கால் வா அப்படி சொல்லி டக்குன்னு அந்த மனுஷன் கால் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாண்டில் அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. இங்கே பாரு, என்ன பாரு. எதுக்கு சஞ்சய் கூப்பிட்றான் ஒன்று இங்கே? எதுக்கு? ஏன்ட்டு சொல்லவே இல்லை. காலையில் பேசும்போது கூப்பிட்டான். சரி, நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? இதில் என்ன இருக்குது? அவன் என் ஃப்ரெண்டு. வயன், என்னை வெறுப்பேற்றுறதுக்காக ஏதாவது பண்ணுறேன்னா தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்க. எனக்கு இது பிடிக்கல. என்ன நான் உன்னை வெறுப்பேற்றிட்டேன்? எனக்கு எதுவும் புரியல. அவன் எதுக்கு உன்னை கூப்பிட்றான்னு உனக்கு புரியலையா? இல்லை, எனக்கு தான் புரியல. காலையில் என்னென்னா சஞ்சனாவும் அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறான், நீயும் அதேமாரி தான் பேசுகிற. எனக்கு என்ன முதல்ல? அவன் உன்னை ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான் வயன். எதுக்கு ஒருத்தவங்களுக்கு மூஞ்சிக்கு நேராக ப்ரப்போசலை வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண போகிற? அதுக்கு நீ அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ மேலு. நீங்கள் அப்படியே அமைதியா. அவன் ப்ரப்போஸ் பண்ணலை, உனக்கு தெரியுமா? 100% ஷுவரா? சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணானா என்ன பண்ணலாம்? சரி, நான் இப்போ என்ன தான் பண்ணணும்? நீ போவாத. நீ போவாதன்னு சொன்னேன். எனக்கு காண்டாகுது, எனக்கு பிடிக்கல நீ போகிறது. தேவங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். இதில் என்ன இருக்குது? ஒருத்தவங்கிட்ட சொன்னாங்கன்னா அதை கடைப்பிடிச்சே ஆகணுமா என்ன? ஏதாவது நான் சொல்லிட்டேன்ல, நீ இதுக்கு மேலே போக வேண்டாம். தேவங்க, நீயும் நானும் லவ் பண்ணுறவன் தான். அதுக்குன்னு நீ என்ன சொன்னாலும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கும் சட்ட இது இருக்குது. நான் உன்னை வாலிபால் போவாதன்னு சொன்னால் நீ போகாமல் இருப்பியா? சொல்லு. போகாமல் இருப்பியா? போகாமல் இருப்பேன்டி. சொல்கிறது நீயா இருந்தால் மட்டும். இப்போ சொல்லு. நான் இவன் போகாதன்னு சொல்கிறேன், போகாமல் இருக்க முடியுமா உன்னால்? என்ன யோசிக்கிற? ஓ, என் வார்த்தையோட அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு முக்கியமாக போயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைல்ல, காதல் தானே. காதல் முக்கியமாக போயிடுச்சா? தேயாங், அவசியமாக வார்த்தையை விடாத. எனக்கு கோவம் வருது. பின்னா நான் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நீ யோசிக்கிற. எனக்கு பிடிச்சது தெரியுமா? அது என்னோடய வாலிபால். அது எத்தனை வருஷமும் நான் பழகிறேன். டெய்லியும் அது கூட நான் வெளியில் விளையாடுவேன்னு அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ சொல்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அதை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதனால் உன்னால் அதை பண்ண முடியலல்ல? அப்போ என்னோட அதுதானே உனக்கு முக்கியமாக போச்சுன்னு எனக்கு தோணுது. சரி, கோவப்படாத. இப்போ என்ன? நான் போகக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம், நீ போகக்கூடாது. சரி, உனக்கும் எனக்கு எதுக்கு சண்டை? நான் போகல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. இப்போ வீடியோ காலில் 2 பேரும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஒரு நிசப்தம், கொஞ்ச நேரம் அமைதியாக. ஸோ ஒரு 5 minutes லேட்டர் அவர் அப்படியே வாயை ஓப்பன் பண்ணுறாரு. சரி, எனக்கு வாலிபாலுக்கு டைம் ஆகுது, அப்புறம் பாய். போகாத. போகாத. புரியல. வாலிபாலுக்கு போகாதன்னு சொல்கிறேன். ஏன்? நீ தானே சொன்ன, நான் சொன்னால் கேட்பேன்னு. நான் சொல்கிறேன், போகாத. ஆனால் இதுக்காக ரீசன் இருக்குல்ல வையன். ரீசனே நான் தான். எனக்கு போகாதன்னு சொல்கிறேன், என் கூட கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொல்கிறேன். அதனால் நீ இப்போதைக்கு போக வேண்டாம். புரிஞ்சதில்ல உனக்கு?
ஓ, நான் உன்னை பார்க்க போகக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இப்போ நீ எனக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறியா? ஆ, ஏதோ ஒன்று. இப்போ நீ போகாத. நீ சொன்ன வார்த்தையை முதல்ல காப்பாற்று. நான் காப்பாற்றுறதுக்காக உட்காந்துருக்கேன் என்ன நான் அவனை பார்க்காம. அப்போ நீயும் அதை பண்ணு. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. சரி நான் போகல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போகக்கூடாது. சரி இல்லை ஓகே தானே? சரிடி நான் போகல. சரி பாய். பாய், ஒழுங்கா படி. ஓகே பாய். ஸோ ஃபோன் கட்டு. இங்கே தெய்வங்க அப்படியே மொபைலை போட்டுட்டு என்னமோ சில பேருக்குலாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு அந்த வாலிபால் இல்லைன்னா விளாட்றாரோ இல்லையோ பட் அந்த கிரவுண்டுக்கு போகிறது வழக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் ஜீவாவே வந்துட்டு என்ன இந்த எருமை மாடு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு தேவங்களோட வீட்டுக்கே வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் வரல, ஒரு மாதிரி இருக்குது. சரி கிரவுண்டில் வந்து உட்காரு. இல்லை மச்சான் நீ போ, நான் நாளைக்கு வரேன். டேய் என்னடா ஓவரா சீன் போடுற? உடம்பே சரியில்லைனாலும் கிரவுண்டில் சும்மா வந்து உட்காந்துப்ப. வா, வீட்லேருந்து என்ன பண்ண போகிற? வா. இல்லைடா வேண்டாம் வான்னு சொன்னேனே அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இல்லைடா நீ வா, ஓவரா பண்ணுறான் இவன், என்ன இதெல்லாம் புதுசு புதுசாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு ஜீவா வந்து அவங்க இழுத்துட்டு போயிட்டார். ஸோ போனதும் நீங்கள் வந்து இங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ படிச்சிட்ருக்கிறச்ச மணி வந்து 7:15 அந்த மாதிரி சம்திங் ஆகுது. யூ காட் சம்திங் கில்ட். உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே அவன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு சஞ்சய்கிட்ட. இல்லை வேண்டாம், ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். ஒரு வேளை வெயிட் பண்ணாங்கன்னா அது தப்பு இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. லைக் சஞ்சய்கிட்ட இந்த மாதிரி என்னால் வர முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இதை பண்ணிட்டீங்க, மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைலில் ஓரமாக வச்சுட்டு யூஆர் ஸ்டடிங். ஓகே, ஆனால் உங்கள் டெக்ஸ்ட்டை அந்த மனுஷன் பார்க்கல. ஹீ இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். மொபைலே எடுக்கலை, வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ஸோ லாங்கர் கோஸ். ஏறக்குறைய மணி 9. ஹாஸ்டலில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு போல் நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறச்ச என்னடா அவன்கிட்டேருந்து மெசேஜ் ஓகே அப்படின்னு ஏதாவது நம்மளுக்கு ரிப்ளை பேக் வரணும்ல, அந்த மாதிரி எதுவுமே வரலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரோட ப்ரொஃபைல் போய் பார்க்குறீங்க. பார்த்தா டெலிவர்டுன்னு வருது. பட் ஸ்டில் அந்த மெசேஜ் அவர் பார்க்கல, சீன்னு வரல. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. ஏன்னா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மணி வேறு 9 ஆகிடுச்சு. ஹாஸ்டல் வேறு 9:45 முடிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு இல்லை அவன் வீட்டுக்கு போயிடுவான்ல, ஒரு வேளை போகலண்ணா சரி என்னன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை என்ன நீங்கள் போகிறீங்க? சஞ்சனா எங்கே போகிறேன் அப்படிங்கிறா. நான் ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்டல் விட்டு போயிட்டீங்க. ஸோ லேண்ட்மார்க் அந்த காஃபி டே ஏரியா, ஸோ அந்த ஷாப் போயிட்டு நீங்கள் அப்படி எப்படி சர்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவன் கிடைக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம், நல்ல வேலைப்பா அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் டக்குன்னு திரும்புறீங்க, பார்த்தா சஞ்சய் நின்றுட்டு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீ நீ போகலையா? நீ வரேன்னு சொன்னல, வெயிட் பண்ணிருக்கேன். லூசா மேன் நீ? நான் இன்னைக்கு வரலன்னா என்ன பண்ணியிருப்ப? இங்கே நின்றுட்டு இருந்திருப்பேன். சரி வா. என்ன இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு வேறு எதுவும் பேச முடியல உங்களால். அப்படியே பொறுமையாக போகிறீங்க. காஃபி ஷாப்பே மூடுற மாதிரி இருக்குது. சாரி லேட் ஆகிடுச்சு.
2 கேப்பச்சினோ ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே சஞ்சயை பார்க்குறீங்க. நான் மெசேஜ் அனுப்புனது நீ பார்க்கலையா? மெசேஜா? இல்லை மொபைல் எடுக்கலையே. ஏன் என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்டா? இல்லை எனக்கு புரியல. அட்லீஸ்ட் கால் பண்ணி அவதி கேட்கலாம்ல, டைம் ஆகிடுச்சுன்னா ஏன் வரலன்னு. இல்லை நீ தான் நான் வரேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் கால் பண்ணி கேட்டால் உன்னை சந்தேகப்படுற மாதிரி இல்லையா? எப்படி இருந்தாலும் நீ வருவேன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டேன். சொல்லு சஞ்சய், என்னது? எதுக்காக என்னை மீட் பண்ணணுன்னு சொன்னேன்? ஒரு நிமிஷம் கேப்பச்சினோ வரட்டும். சரி, இப்போ கேப்பச்சினோ வந்துருச்சு. இப்போ 2 பேருமே குடிக்கிறீங்க. ஸோ அந்த கேப்பச்சினோ வந்து நிற்குது. சரி சொல்லு அப்படிங்கிறீங்க. குடி முதல்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கேப்பச்சினோ அந்த காஃபிலலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ போட்டு ஹார்ட் போட்டு யூ போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பக்கத்தில் ஸ்டிக் இருக்குது. அந்த காஃபியை லைட்டாக கலக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கை எடுத்து டக்குன்னு அப்படியே கலக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிப் பண்ணி குடிக்கிறீங்க. இங்கே அந்த மனுஷன் நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. சொல்ல மறந்துட்டேன் சஞ்சய், நானும் தேயங்கும் கமிட் ஆகிட்டோம். வாட்? இல்லை, நான் ஆக்சுவலாக தேயங்கும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருந்தேன் முன்னாடியிலேருந்து. அப்புறம் தேயங்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஸோ வி ஆர் நவ் டுகெதர். எஸ்டர்டே தான் அக்செப்ட் பண்ணேன். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் நீனு உன்கிட்ட சொல்லாமல் எப்படி? அதான் நீ ஈவினிங் கூப்பிட்டதும் சரின்னு இதை சொல்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அப்படியா? சூப்பர் வயன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆமாம், நீ ஏதோ சொல்லணுன்னு அந்த அது அவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடணும்ல? ஆமாம், அதில் எனக்கு உங்கள் அம்மா அப்பா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எங்கள் அம்மா கிட்டலாம் சொன்னேன்னா எங்கள் அம்மா உன்னை வீட்டுக்கு இன்வைட் பண்ண சொன்னாங்க. அதான் சரி உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசி உன்னால் வர முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை வயன். ஓகே அப்படியா? கண்டிப்பாக நீலாம் என் வீட்டுக்கு வந்திருக்க, அப்போ நான் உன் வீட்டுக்கு வராமல் இருப்பேனா? என்றைக்கு வரணும் சொல்ல வந்துடுறேன். திஸ் சாட்டர்டே ஆர் சண்டே எது உனக்கு ஓகேவோ நீ சொன்னீன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரி, நான் அப்போ யோசிச்சு சொல்லட்டுமா? சரி ஓகே வயன். சரி, டைம் ஆகுது, நான் வேணா உன்னை ஹாஸ்டல் வரைக்கும் ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை பரவாயில்ல சஞ்சய், நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல வயன், மணி வேறு 10 ஆக போகுது, ஹாஸ்டல் வேறு மூடுற நேரம்ல. ஆமாம் 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 ஆமாம். ஸோ நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரி. கேப்பச்சினோ ஃபுல்லாக குடிச்சாச்சு 2 பேரும். இப்போ அந்த மனுஷன் பைக் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. ஏறு. நீங்கள் அப்படியே பொறுமையாக இந்த ஆன்டிஸ் அம்மாலாம் உட்காருவாங்களே, ஸோ அந்த மாதிரி ரெட்டைக்கால் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் போகிற ரோடு ரொம்ப அமைதியாக இருந்துகிட்ருக்கு. லைக் ஒரு பார்க்கு, நிறையா 2 சைட்ஸ்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ரொம்ப தள்ளி தள்ளி தான் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. அந்த மனுஷன் வந்து அவர் ஓட்டிகிட்டு இருந்த அந்த பைக்கில் அப்படியே அந்த சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படின்னு ஒரு 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 மாதிரி மன அழுத்தம் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் எதுவும் பேசவே இல்லை, அவரும் எதுவும் பேசவே இல்லை. ஒரு வழியாக ஹாஸ்டல்லுமே வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ட்ராப் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் சஞ்சய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாய்.
ஸோ நீங்கள் அப்படியே ஹாஸ்டலுக்குள்ளே வரீங்க. வந்ததுக்கப்புறம் சஞ்சனா சொல்கிறா, ப்ரப்போஸ் பண்ணானா? என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ள? ப்ரப்போஸ் பண்ண விடலை. என்ன என்ன சொல்கிற புரியல. அவன் கேப்பச்சினோ கொடுத்த காஃபிலேயே ஐ லவ் யூன்னு தான் இருந்தது. ஆனால் அதை பெருசாக கண்டுக்காமல் நான் குச்சி வச்சு அது எல்லாத்தையும் கழிச்சிட்டு என்னோடய லவ்வை சொல்லிட்டேன். அதாவது நானும் இவங்க லவ் பண்ணுறத சொல்லிட்டேன்னு சொன்னான். ஓ, என்ன சொன்னான்? பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனால் அவனோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது நீயும் தேவங்க சொன்னது உண்மைன்னு. அப்புறம் என்னமோ உங்கள் அம்மாக்கிட்ட என்னை பற்றி சொல்லியிருக்கான் போல். ஸோ வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக கேட்டான். சரின்னு சொல்லி வச்சுருக்கேன். எதுக்கு ஒத்துக்கிட்ட? தெரியல, எனக்கு என்னமோ அவனை ஹர்ட் பண்ணுறணும்னு தோணுது. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? விடு, நீ தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுற. உனக்கு அந்த மாதிரி அமையுது, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். சரி, நான் போய் தூங்குறேன். சரி, நல்லா தூங்கு. நீங்கள் அப்படியே போய் பெட்டில் போய் படுக்கிறீங்க. தேவங்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, லைக் அவனை பார்க்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்தோன்னா ஒரு மாதிரி கல்ப்பு. யாரா சொன்னா? எப்படி எப்படி தெரியும் எனக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இப்போது இந்த மெசேஜுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அவ்வளோ சொல்லியிருக்கான், தெரிஞ்சும் இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், பெரிய சண்டை ஆகிடும். அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டீங்க. அதான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு நான் போகணும்? படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் சஞ்சனாட்ட பேசிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நல்லா தூங்கு, நல்லா சாப்பிட்டு, சரியா? மிஸ் யூ அண்ட் லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ டூ அண்ட் லவ் யூ டூ தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்படியே எழுதுறீங்க. ஸோ யூ ஹாவ் அ டைரி, நோ? ஸோ அந்த டைரியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தேவங்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நானும் அவனும் கமிட்டட் ஆகி இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு பொய் சொல்லுவேன்னு நினச்சி பார்க்கல. தெரியல, நான் ஏன் அதை சொன்னேன்னே எனக்கு தெரியல. ஓப்பனப் பண்ணி நான் சண்டை வந்திருந்தாலும் சொல்லியிருந்துருக்கலாம். பட் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த பொய் எனக்கு சந்தோஷம் தரவே இல்லை, நிம்மதியாகவே இல்லை. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. எங்கே நாளை பின்ன தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இது எப்பயுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில் எழுதிட்டு தென் அப்படியே வச்சிட்டிங்க. தென் ஆஃப்டர் தட் இங்கே சஞ்சனாட்ட இந்த மாதிரி அவனை பார்த்த மாதிரி தேவனுக்கு நீ எப்பயுமே சொல்லாத, இந்த விஷயத்த மறந்துரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் உங்கள் 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஓகே? சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே சஞ்சயை பார்க்கலாம். சஞ்சய் செம்ம ஹார்ட் பிரேக்கு. அப்படியே உட்காந்து ஒப்பாரியாக வச்சிட்ருக்கு அந்த பிள்ளை. அவ்வளோ அழுறாரு. அந்த அந்த பில்லோஸ் ஃபுல்லாகவே அப்படியே டியர்ஸாக அப்படியே கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ இங்கே அவங்க அம்மா அப்போ தான் அவர் நைட்டு எப்பயுமே பால் குடிப்பார் போல். பால் வைக்கிறதுக்காக ரூம் நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராங்க. டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூக்கில் சளி உறிஞ்சுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரன்னிங் நோஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. தங்கம், என்னடா ஆச்சு, அழறியா அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க. அவ்வளோதான், பஸ்ட் அவுட் ஆகி அழறாரு. அப்படியே அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. அம்மா, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் மாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யார் தம்பி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன்னம்மா, வையன், நான் அவ்வளோ ஒன்றா டூயட் பாட்டு பண்ணோமே
அவம்மா? ஆமாம், அவளை நான் லவ் பண்ணேம்மா. ஆனால் ஆனால் என்னடி, அவள் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாம்மா. அது என்கிட்டே நான் கமிட்டட் ஆகிட்டேன்னு வேற சொல்கிறேம்மா. என்னால் அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலம்மா. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப அழறாரு. சரி சரி விடு விடு, ஒன்றும் இல்லை, சரி கவலைப்படாத, இதை விட ஒரு நல்ல பொண்ணு கிடப்பாடா அப்படிங்கிறாங்க. அவளை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லைம்மா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்றைக்கி அவளை ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். என்னை எவ்வளோ டீசெண்டாக அவள் வேணான்னு சொன்னா தெரியுமா. வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவள் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தாம்மா. நான் கேப்பச்சினோவில் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதி எக்ஸ்போஸ் பண்ணேன். ஆனால் அது ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு குச்சை வச்சு அதை எடுத்து கழிச்சிட்டா. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. டக்குன்னு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்குறத தாண்டி அவளோட லவ் விஷயத்த சொன்னாமா. அதை சொன்னால் இதை நான் சொல்ல மாட்டேன்ல. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு 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 எம்பாரசிங் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் நாசுக்கா நான் வேற ஒருத்தவனுக்கு ஆயிட்டேன்னு சொல்லிட்டாம்மா. எவ்வளோ அழகாக ஒரு ரிஜெக்ஷன் இல்லாமா. எனக்கும் அந்த இடத்துல குற்ற உணர்ச்சி இல்லாமல், அவளுக்கும் அந்த இடத்துல வலிக்காமல், நான் ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டேம்மா. இது ஏன் தப்பா? இல்லை என் லைஃப்குள்ளே வந்தது அவன் தப்பா? வேணாம் தானம்மா சொல்லிட்டு இருந்தான் அவன். இப்போ ஏம்மா லவ் பண்ணாவன்? அப்போது அந்த பொண்ணு முன்னாடி லவ் பண்ணுறது தெரியுமாடா? தெரியுமா. ஆனால் அவனுக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி தாம்மா பேசுவான். ரொம்ப இன்சல்ட் பண்ணாம்மா அவளை. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவளுக்கு எல்லா நேரத்துலையும் ஆறுதலாக இருந்தேம்மா. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப மனசு வலிக்குதுமா. ஏம்மா அவன் அக்செப்ட் பண்ண அவளை? ஒரு வேளை வேண்டான்னு சொல்லி வேறு ஒரு பொண்ணோட அவன் கமிட்டட் ஆகியிருந்தானா? ஒரு வேளை எனக்கான அந்த பையனை வந்திருப்பாளம்மா. ஏம்மா கடவுள் இந்த மாதிரி பண்ணுறாரு? ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காதாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அப்படியே அழும் போது அவங்க அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப கண்ணீர் கலங்குது. என்னடா நம்ம பையன் ஒரு பொண்ணு மேலே இந்த அளவு ஒரு காதல் வச்சுருக்கானா அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்ல முடியும் இப்போதைக்கு? சரிப்பா, அழாத அழாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி பிள்ளைய தனியாக விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப ஹார்ட் பிரேக். ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவில் என்ன மனசுக்கு வரும்னே தெரியாது. ஸோ நாலு பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வராது, பெற்று வச்சுருக்கிறது ஒத்த பிள்ளை, நானே இங்கே படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பக்கத்துலேயே படுத்துக்கிட்டாங்க. பிள்ளையை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரி படுத்து தூங்கியிருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மனுஷன் எழுந்திரிச்சிட்டு காலையில் நார்மலாக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இன்றைக்கி வேணால் லீவ் போட்டுக்கிறியாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்றைக்கி லீவு போட்டாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளை நான் நேரில் பார்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தானம்மா இருக்கும். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், சரியாம்மா அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ புள்ள கொஞ்சம் வெளியிலேருந்து வர ட்ரை பண்ணுறான் அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே பார்த்திங்கன்னா அவர் கிளம்பியாச்சு, கிளாஸ்க்கு போகிறாரு. உங்ககிட்ட கேஷுவலாக பேசுகிறாரு. ஆனால் ஸோ இப்படியே 2 days ஆகியிருந்திருக்கும். திஸ் டைம் இஸ் சாட்டர்டே. ஓகே, நீங்கள் சாட்டர்டே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா யூ ப்ராமிஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இங்கே தேவங்க சாட்டர்டே அப்படின்னா ஃபுல் டே லீவ் இல்லை.
அந்த மனுஷன் வந்து எங்கே ஏதாவது பிளான் போட்டிருக்கே அப்படின்னு கேட்கவே, இப்போ சஞ்சயை பற்றி பேசினாலும் டென்ஷன் ஆவான், கோவப்படுவான், விட மாட்டான். ஸோ இதுக்கு மேலே சஞ்சய் கிட்ட நம்ம இதுமாரி பேசுகிறோம், இதுமாரி மீட் பண்ணலாம், இதுமாரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கமிட்மெண்ட் கொடுக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பொய் மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆக்சுவலாக நானும் சஞ்சனாவும் ஷாப்பிங் போகிறோம், வரத்துக்கு ஈவினிங்க்கு மேலே ஆகும். அப்படி என்னடி ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும், அதுவும் இல்லாமல் இன்னர்ஸ்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அமௌண்ட் வேணால் போட்டுமா? இல்லை பரவாயில்ல தேவைங்க, வேணும்னா நானே கேட்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ சரி கால் பண்ணலை ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். சரி ஓகே பாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சஞ்சனா அப்படியே உங்களை பார்த்துட்டு, இன்னும் எவ்வளோ போய் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறா. இதுதான் கடைசி போய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த பொய் அப்படிங்கிறது அதையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி டைரியில் எழுதிட்டு தான் இந்த மாதிரி தேவங்கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் வந்து சஞ்சயோட வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில் ஃபைனலாக எழுதிட்டு கோயிங் ஓகே. ஸோ சஞ்சய் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க சஞ்சய்க்காக. ஸோ சஞ்சயும் வந்துட்டார். ஸோ நீங்கள் அழகான ஒரு ஸ்மைலோடு அவரை க்ரீட் பண்ணுறீங்க. அந்த மனுஷனும் வா வந்து ஏறு அப்படிங்கிறாரு. ஓகே சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ கொஞ்சம் தூரமாக போகுது. என்ன எவ்வளோ தூரம் வீடு அப்படிங்கிறீங்க. கிட்டக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போனால் வீடு நல்லா பங்களா மாதிரி இருக்குது. இதான் உன் வீடு அப்படிங்கிறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஆன்ட்டி அங்கிள்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. ஸோ வீடு பார்க்க நல்லா சூப்பராக அப்படியே அழகாக இருக்குது. ஸோ உள்ளே பொறுமையாக போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா ஹாலு எல்லாத்துலேயுமே எல்லா திங்ஸுமே இருக்குது. பட் மனுஷாலாம் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு எங்கே எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்குது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். ஏன் புரியல. இது அப்போ உன் வீடு இல்லையா? இது எங்களோட கெஸ்ட் ஹவுஸ். நீ என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு தானே சொன்ன. அப்புறம் ஏன் கெஸ்ட் ஹவுஸ்? பிகாஸ் கொஞ்ச நேரம் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு தானே உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு நானும் அதான் ஓகே சொல்லிட்டேனே. இல்லை லைக் ப்ரைவேட்டாக புரியுதுல நான் என்ன சொல்கிறேன்னு. ஓகே புரிஞ்சுது. சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. மேலே போய் பேசலாமா? இல்லை இங்கே நல்லா தானே இருக்குது. இல்லை இந்த வீடை அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்திருக்க. ஸோ வா. இல்லை பரவாயில்ல சஞ்சய் இருக்கட்டும், இங்கே பேசலாமே, என்னை நம்புவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை கிராப் பண்ணிட்டு அந்த மனுஷன் உங்களை மேலே அழைச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அவன்கிட்ட வேற போய் சொல்லிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற பயப்படுறீங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாமல் எதுக்கு கெஸ்ட் ஹவுஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு போகவே. ஸோ மேலே ரூம்ஸ் இருக்குது, ஒரு 2-3 ரூம்ஸ், தென் ஒரு ஹால் அந்த மாதிரி இருக்குது. அவர் அப்படியே ஹாலில் போய் உட்காந்துட்டார். அன்றைக்கி இந்த இடத்த நான் எதுக்கு காட்ட வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் இங்கே தான் இருந்தோம். இந்த வீடு ஒரு ஒன் ஆஃப் த லக்கி எங்கள் ஃபேமிலிக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னன்னு தெரில, இந்த இடம் கொஞ்சம் பழசு, கொஞ்சம் அவுட்டராக இருக்கிறதால சிட்டிக்குள்ளே வீடு வாங்கிட்டாரு. நாங்கள் எல்லாருமே அங்கே டிரைவ் ஆகி போயிட்டோம்.
என்னதான் இந்த வீடு கொடுத்த ஹாப்பினஸ் அந்த வீடு கொடுக்கலனாலும் அது என்னமோ ஒரு மாதிரி ஓகேவாக தான் எனக்கு இருந்துச்சு. பட் டு பி ஃப்ராங்க், இந்த வீடு தான் என்னோடய சைல்டுஹுட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த இடத்துல நான் நடந்திருக்கேன், இந்த படியில் தடுக்கி அடித்து விழுந்து எனக்கு இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியில் அடிபட்டிருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னால் மறக்கவே முடியல பையன். இப்போ நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இந்த வீட்டில் நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு நீ கிடச்சிருவ. என்ன சொல்கிற சஞ்சய்? உண்மையாக தான். சப்போஸ் நான் இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு லக் வந்திருக்கும். லக் இருந்தேன்னா எனக்கு லவ் வந்துருந்துருக்கும். லவ் இருந்திருந்ததுன்னா எனக்கும் நீ லவ் சொல்லியிருந்திருப்ப. இன்னைக்கு நீயும் தேயவும் கமிட்டடாக இருந்திருக்க மாட்டீங்க. லைக் நானும் நீயும் ஒன்றா இருந்திருப்போம். எனக்கு இந்த வீட்டை தான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு காட்டணும்னு தோணுச்சு பையன். என்னோட லக்கியஸ்டான ஒரு ஹவுஸ் இந்த வீடு தான். அதனால தான் அப்பாங்களோட ஆட்களை வச்சு இந்த வீட்டை இன்னமும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். பழைய வீடு இல்லாத மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த வீடு பார்க்கவே. நல்லா இருக்கு. பட் எனக்கு புரியுது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் நான் தேவங்க போதும் ஐயா. நீ என்னை ஹர்ட் பண்ண வரைக்கும் போதும். நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். எல்லாம் போதும். இது நம்மளுக்கான வீடு பையன். We can stay here. Don't worry about the money. நான் பார்த்துக்கிறேன். I do have source, okay? We can live together here. பார் சஞ்சய், இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் ஓகே. பட் இப்போ பேசுகிற சுத்த பைத்தியக்காரத்தனமாக கிடக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு தேவங்க மேலே மட்டும்தான். சரி ஓகே, இதே நான் திருப்பி சொல்லட்டுமா? இவ்வளோ நேரம் வெறி கொண்டு அவனை காதலிச்சு இப்போ தான் அவன் கரம் பிடிச்ச. நானும் உன்னை காதலிக்கிறேன். உனக்கும் என் மேலே ஒரு நாள்னா ஒரு நாள் காதல் வரும்ல. ஒருத்தவங்க மேலே எனக்கு ஏற்கனவே காதல் வந்துடுச்சுன்னா திருப்பி எப்படி இன்னொருத்தவங்க மேலே வரும்? அதுக்கு சுத்தமாக அர்த்தமே இல்லை. எனக்கு காதல்னா அது தேவங்க மட்டும்தான். சுத்த பைத்தியக்காரத்தனம் ஏன்? இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் லைஃப்பில் அந்த தேவங்க அப்படிங்கிற சாப்டரை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, உன் லைஃப்பில் அதுக்கப்புறம் நான் தான் இருப்பேன். பேசாமல் நான் அதை எடுத்துட்டுமா? என்ன பேசுகிற? எனக்கு நடுவில் அந்த பெல்லர் மாதிரி நிற்கிறது அவன் தான். என் லவ்வுக்கு அவன் தான் நிற்கிறான். நான் எடுத்துட்டுமா? அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டுமா? அப்போ என் லவ் அப்போ உனக்கு தானே. அப்புறம் நீ என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ. ஏன்னா நான் காட்டுற அன்பு உனக்கு கடலை விட பெருசாக தான் தெரியும். அப்படி இருக்கும் போது கல் கரையும் போது நீ கரைய மாட்டியா என்ன? சரி, அதுதான் சரி, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கலன்னு நீங்கள் ஃபோனை வாங்கிட்டீங்க. என்ன பையன் நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு மிரட்டுறியா? மிரட்டுறியா? நான் ஒன்று நம்பி நான் வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும். அவன் உன்னை பார்க்கக்கூடாது, உன்கிட்ட பழகக்கூடாதுன்னு சொன்னான். எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது எல்லாமே. சரி, புரிஞ்சதில்ல, அது புரிஞ்சதாகவே இருக்கட்டும். நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் அவனை கொல்றது மட்டும் மாறாது அப்படிங்கிற சஞ்சய் சுத்த பைத்தியக்காரத்தனம். அவனை கொன்னா மட்டும் என் காதல் உனக்கு வந்துருமா? அவன் கூட சேர்ந்து நானும் இறந்து போயிடுவேன். சாரி, அவனுக்காக நீ செத்துப்போ, உனக்காக நான் செத்து போகிறேன். அங்கே எப்படி சொல்கிறதுனா, சொர்க்கத்துலேயும் சண்டை போட்டுக்கலாம். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், அவன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கலாம். சரியா? ஓகே?
இந்த வார்வாயன் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ இல்லைனாலும் நான் சூசைட் பண்ணிப்பேன் தான். ஓகே, ஸோ நீ இல்லைங்கிறதுக்கு நான் சூசைட் பண்ணுறதுக்கு நீ இருக்கன்னு நினச்சா உன்னை நான் அடைஞ்சிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. எப்படி நான் சொல்கிறது? நீங்கள் அப்படியே சஞ்சயை பார்க்குறீங்க. நீ இப்படிப்பட்ட வேணா, நான் எப்படி வேணா இருந்துட்டு போகிறேன் விடு. ஆனால் எனக்கு நீ வேணும். நீ தானே நான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தாலி கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேக்கெட்லேருந்து அப்படியே தாலி எடுத்து கட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நியம் மைசரங்க ஸோ லாக் இட் நிக்கோ நிக்கோ நீ Bang 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 bang.